4 மணி நேரமும் அவர் நம்மோடு இருக்கிறார். காரணம் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. He is watching us at all times, protecting us at all times, delivering us from our enemies and keeping us. அவர் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சத்துருக்களை நின்று நம்மை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். இரவும் பகலும் அவருடைய கண் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறது. The more I dwell in his secret place, the more revelations of his wisdom do I get, and it becomes easier for me to overcome my circumstances and situations in life. கர்த்தருடைய பிரசன்னத்தில் நான் ஒளிந்திருக்கும் பொழுது எப்படி என்னுடைய வாழ்க்கையில் குறுக்கிடும் பல பிரச்சனைகளில் இருந்து நான் ஜெயித்து மேலே வர முடியும் என்ற ரகசியங்களை அவர் எனக்கு கற்றுத் தருகிறார். He has made us his children and he has given us a place in heaven. அவர் நம்மை தம்முடைய சொந்த பிள்ளைகளாக வைத்து நமக்கென்று பரலோகத்தில் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். His inheritance is ours and we are his co-heirs. நாம் அவருடைய சொந்த பிள்ளைகள் என்பதே நம்முடைய ஒரே உரிமை. He gives us the power and the authority to trample over our enemies. நாம் நம்முடைய சத்துருக்களின் மேல் அவனை மிதித்து நசுக்கும்படி நமக்கு வல்லமையும் சத்துவமும் அவர் பெருக பண்ணுகிறார். 7,000 to 8,000 promises in the Bible by which when we become the lineage of Abraham, which we are the seeds of his generation. ஆபிரகாமின் சந்ததியாக நாம் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது, கர்த்தருடைய பார்வையில் அப்படி திகழும் பொழுது, நமக்கென்று 7,000 முதல் 8,000 வரை ஆசீர்வாதங்கள் வேதாகமத்தில் குறித்து வைக்கப்பட்டுள்ளது. Then we can seek all those blessings because they are rightfully ours as we are his children. அப்பொழுது நாம் அத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவன் தர வேண்டும் என்று நாம் வாஞ்சியோடு அவைகளை நாடி தேடலாம். காரணம், அவைகளை நமக்கென்றே தேவன் சொந்தமாக அங்கு வைத்திருக்கிறார். காரணம், நாம் அவருடைய பிள்ளைகள். I would like to cite some few scriptures which have helped me. Today I would only like to share all those lovely things from the Bible which have truly helped me in every sphere of my life. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்திலும் எனக்கு உதவி செய்த சில குறிப்பிட்ட வேத வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி வாஞ்சிக்கிறேன். About courage. தைரியத்தை குறித்து முதலாவது ஒரு வசனம். Whenever I see myself in a situation, I always think and remember these scriptures and claim my authority because Jesus has given us the authority to claim. He said, ask and it shall be done. எப்பொழுதெல்லாம் நான் பிரச்சனைகளில் அகப்படுகிறேனோ அப்பொழுது நான் இந்த வேத வசனங்களின் மூலமாக என்னுடைய பலத்தை எடுத்துக்கொண்டு இவைகளிலிருந்து வெளியே வரும் திறனை அவரிடத்திலிருந்து கேட்கிறேன். காரணம், அவர் சொல்லி இருக்கிறார், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று. In 2 Chronicles 32:7 and 8, I am strong and courageous. I am not afraid or discouraged because the Lord God is there to help me and he fights my battles. 2 நாளாகமம் 32:7-8 வேதம் சொல்லுகிறது, நான் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறேன், சந்தோஷமாயிருக்கிறேன். காரணம், எப்பொழுதும் இறைவன் என்னோடு இருக்கிறார். அவர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். So no matter what the situation is, no matter what the enemy's plans are, but they cannot succeed because the Lord is before me. எனவே சூழ்நிலைகள் எப்படி இருந்தால் என்ன, சத்துருவினுடைய திட்டங்கள் எப்படி இருந்தால் என்ன, நான் அவைகளை குறித்து கலங்க போவதில்லை. காரணம், கர்த்தருடைய பலன் எனக்குள் இருக்கிறது. அவர் எனக்கென்று யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். Psalms 27:14, as I wait on the Lord with good courage, he shall strengthen my heart. சங்கீதம் 27:14 வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறபடியால் நான் அவருக்கு காத்திருப்பேன் என்று. Day by day, as I wait on the Lord, and as he gives me the strength and endurance to be patient. ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் எனக்கு ஒரு பலன் தருகிறார். எதற்கு தெரியுமா? நீடிய பொறுமையோடு காத்திருக்கும் பலன் எனக்கு தருகிறார். All his promises are there for me. He says in Matthew 6:31, do not worry for anything. Be not dismayed and be not worried and anxious for anything. Just pray to God. மத்தேயு 6:31 அவர் சொன்னார், நீங்கள் எதற்காகவும் கவலைப்படாதிருங்கள், ஆனால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவர்களாகவே காணப்படுங்கள் என்று இயேசு சொன்னார். God says operate in love
Because when we operate in love, we are his true disciples. தேவன் சொன்னார், நீங்கள் அன்பில் நிலைத்திருங்கள். எப்பொழுது நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும் என்று தேவன் சொல்கிறார். God loved us first. தேவன் முதலாவது நம்மில் அன்பு கூர்ந்தார். He did not ask. He did not say that you love me first and then I will love you. தேவன் நம்மை பார்த்து சொல்லவில்லை, முதலாவது நீ என்னில் அன்பு கூறு, அதன் பின்பு நான் அன்பு கூறுவேன் என்று அவர் சொல்லவில்லை. That is why Lord says that it is very easy for us to love someone who loves us. எனவே தான் தேவன் சொன்னார், நம்மை நேசிக்கும் யாரையாவது ஒருவரை நாம் நேசிப்பது மிகவும் சுலபம். But if we love people who do not love us, then we are truly walking in his presence. ஆனால் நாம் நம்மை வெறுக்கும் மக்களை, உண்மையில் நம்மை நேசிக்காத மக்களை நாம் நேசிக்கும் பொழுது நாம் அவருடைய பிரசன்னத்தில் நடக்கிறோம், இருக்கிறோம் என்பது தெளிவாகிறது. So it is very important to have the love of God and operate through his love. எனவே இறைவனுடைய அன்பை எப்பொழுது நம் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு அவருடைய அன்பின் மூலமாகவே நாம் இருப்பது மிகவும் அவசியம். No matter what it is, learn to give and only give love. எப்படி இருந்தால் என்ன, உலகம் முதலாவது அன்பை பகிர்ந்து கொள்ள நாம் பழகிக் கொள்ள வேண்டும். No matter what the situation is, if you operate in love, God will be reflecting through you. எந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்தால் என்ன, நீங்கள் உங்கள் அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது தேவன் உங்கள் மூலமாக தம்முடைய அன்பின் மூலமாய் செயல்படுவார். You know, in Genesis somewhere it says that God made us out of the soil. Our body was made of the soil and he breathed his breath into us. So we are the image and likeness of God. ஆதியாகமத்தில் வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மை ஒரு களி மண்ணில் இருந்து உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை நமக்குள் ஊதினார். எனவே நாம் அவரை போல அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மக்கள். So we have two choices. Either we can be that mud and that soil and be very earthly, or we can be very divinely full of love of God and just show his character through us. எனவே இரண்டு காரியங்கள் தான் நாம் பிரதிபலிக்க முடியும். ஒன்று, தேவன் எந்த மண்ணிலிருந்து நம்மை உருவாக்கினாரோ அந்த மண்ணை போன்ற மனிதர்களாக இருக்கலாம், அல்லது தேவனுடைய ஜீவ சுவாசத்தினால் நிரம்பிய பொழுது அவரை போல குணாதிசயம் உள்ள அன்பு நிறைந்த மனிதர்களாக